நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி கிட்ட எப்படி சொல்றது? காரை காணோம். ஒருவேளை அப்பா இன்னும் வரலையோ? ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே. என்னடி இவ்ளோ லேட்டா வர? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? சரவணன் தான் காலேஜுக்கு வந்து பிக்கப் பண்ணா. வெளியே போயிட்டு வரோன்னு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டதா சொன்னா. அப்ப அவன் கேட்கலையா? ஐயோ, பொய் சொன்னானா? இல்லடி, அவன் கேட்டான். நான் தான் மறந்து தொலைச்சிட்டேன். நானே பார்த்தேன். சரிம்மா, இந்தா நானும் சரவணனும் கோயிலுக்கு போயிருந்தோம். பிரசாதம் எடுத்துக்கோ. இருக்கிற டென்ஷன்ல உங்ககிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. போ. ஆமாம்மா, அப்பா இன்னும் வரலையா? அப்பா இந்நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும்னு ஓடோடி வந்தேன். காரில் இருந்தும் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுமா. அப்பா எப்ப வருவாரு? அம்மா, அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குமா. அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளு, அத்தை என்ன சொன்னாங்கன்னு. அம்மா, அத்தை ஒத்துக்குவாங்கல்ல? எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஐயோ அம்மா, என்னம்மா நான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. சரவணன் எங்க? நான் எதை பத்தி பேசுறேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? சொல்லுடி, சரவணன் எங்க? அவன் என்ன இந்த தெரு முனையில இறக்கி விட்டுட்டு அண்ணனை பார்க்க போயிட்டான். அம்மா அதை விடுமா, அப்பா எப்போ வருவாங்க? என்னாச்சு? உட்காருமா, உட்கார், உட்காருமா. நீங்க எப்பப்பா வந்தீங்க? கார்ல வாசல் இல்லைன்னதும் நீங்க இன்னும் வரலையோ நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்பா என்னாச்சு? அத்தை கிட்ட பேசிட்டீங்களா? அத்தை என்னப்பா சொன்னாங்க? ஏன்பா அமைதியா இருக்கீங்க? அத்தை முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் இல்லைல்லப்பா, நீங்க பேசி அத்தைய எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பீங்கல்ல? எனக்கு தெரியும்பா, நீங்க சொன்னா அத்தை மறுவார்த்தை பேசாம கேட்டுப்பாங்கன்னு எனக்கு தெரியும்பா. அப்படிதானே? அத்தை எதுவும் சொல்லாம சரின்னு கேட்டுக்கிட்டாங்கல்ல? மீனாட்சி, அப்பா என்னப்பாச்சு? ஏன்பா கண் கலங்குறீங்க? அப்பா சொல்லுங்கப்பா. மீனாட்சி, உன் அத்தை முடியாதுன்னு சொல்லிட்டாளா? உன் அப்பா சொன்ன எதுக்குமே அவன் சம்மதிக்கல. உன் அப்பா கிட்ட ஒரு பெரிய சண்டையை போட்டு அனுப்பி வச்சிருக்கா. அப்பா, அம்மா சொல்றது. மீனாட்சி, அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலடா. நான் சொன்னா சுதா கேட்டுப்பான்ற நம்பிக்கையோட போனேன். ஆனா இங்க இத பாருங்கண்ணே, சொன்ன தேதியில நிச்சயதார்த்தமும் அதுக்கு அடுத்த தேதியில கல்யாணமும் நடக்கலன்னா நான் ஈர துணியோட கோவில் கோவிலா போய் சூட ஏத்தி அணைச்சிட்டு என் அண்ணன் குடும்பம் தான் என் சாவுக்கு காரணம்னு சொல்லி கொளுத்திக்குவேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தி தங்கச்சியை காப்பாத்துறதா இல்ல என் சொந்த மகளோட வாழ்க்கையை காப்பாத்துறதான்னு எனக்கு தெரியல மீனாட்சி. சுதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில ஆணியா தச்சிருச்சு மீனாட்சி. நான் சொன்ன எதையுமே அவ காதல வாங்கல. என் கூட பிறந்த தங்கச்சிய என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டியேன்னு பேசுனதா என்னால. என்னங்க கடைசியா அத்தை என்னதாப்பா சொன்னாங்க?
மீனாட்சி, சொல்லுங்கப்பா. பெருமாளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு உறுதியா சொல்றாமா. அப்பாவால அவளை சமாதானம் பண்ண முடியல மீனாட்சி. என்ன மன்னிச்சிடுமா. அப்ப நான் வேட்டையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமாப்பா? எனக்கு தெரியும்பா, எனக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே நடக்காது. அப்படி இல்லடா, அப்பா வேணா கொஞ்ச நாள் கழிச்சு. வேணாப்பா, அத்தை கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். பேசாம உங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாமலே இருந்திருக்கலாம்ப்பா. அட்லீஸ்ட் அத்தையாவது உங்களை தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால தானே உங்களுக்கு இந்த கெட்ட பேரு. மீனாட்சி, கடவுளே. மீனாட்சி, பிரச்சனை யோசிச்சுட்டு இருந்தா ஒன்னும் நடக்க போறது இல்ல. இறங்கி அடிச்சு ஆட வேண்டிதான் சரவணா. அத்தை. என்ன சரவணா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? சும்மாதான். மாமா எங்க? மாமா காலையிலே வெளியில போயிட்டாரு சரவணா. சுதா பேசுனதுல ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. மீனாட்சி எங்க அத்தை? அவ மேல ரூம்ல படுத்திருக்கா. காலேஜ் போல? இல்ல. ராத்திரி முழுக்க அழுகையா? என்ன அத்தை அழுதுட்டு இருக்காளான்னு கேக்குற, பதில் பேசாம இருக்கீங்க. ஒரு விஷயம் நடந்தா அடுத்தது என்ன பண்ணு யோசிக்க மாட்டாள அவ? உட்காந்து அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அதை ஏன்பா என்கிட்ட கேக்குற? உன் ஆளை கூப்பிட்டு வச்சு நீயே கேட்க வேண்டியதானே? கூப்பிடுங்க அவளை. நீயே கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா அத்தை, நீங்களே கூப்பிடுங்க. மீனாட்சி, மீனாட்சி, கொஞ்சம் கீழே வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா, அவ நிலைமையை நினைச்சா எனக்கே அழுகையா வருது. பாவம், அவ என்னடா பண்ணுவா? ஓ, நீங்க தான் அவ அழுறத என்கரேஜ் பண்றதா? என்னம்மா? உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அழுவுற? ஏன் உனக்கு தெரியாதா? நீ இப்படி அழுதுட்டு இருந்தா உடனே சுதாத்தை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்களா? பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? பிரச்சனை தீரவே தீராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அழாம இருக்க முடியும்? ஏன் தீராது? பேச்சுவார்த்தையில முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். பேசின உடனே அவங்க சம்மதிக்கணும்னு நினைச்சா அதுல என்ன அர்த்தம்? கொஞ்சம் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. திடீர்னு இப்படி வந்து சொன்னா அவங்களுக்கும் ஏமாற்றமா தானே இருக்கும், கோபம் வரதானே செய்யும். இங்க பாருங்க, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். முதல் தடவை பேசி அவங்க சம்மதிக்கல, ரெண்டாவது தடவை பேசுவோம். அப்பயும் சம்மதிக்கலையா, மூணாவது தடவை பேசுவோம், அவ்வளவுதானே. இனிமே இத பத்தி உன் மாமா போய் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சுதா அந்த அளவுக்கு அவரை எடுத்தறிஞ்சு பேசியிருக்கா. அவர் ராத்திரியெல்லாம் அதை சொல்லிதான் புலம்பிட்டு இருந்தாரு. என் தங்கச்சியே என்னை ஏமாத்துக்காரனா நினைக்கிறாளேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாருடா. அவர் திரும்பவும் போய் பேச போய் வேணா சரவணா ப்ளீஸ். நான் மாமாவை திரும்ப பேச அனுப்புங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏய், ஓ மாமா போய் பேசலன்னா வேற யாரா போய் பேச போறா? நான் போறேன், நானே நேர்ல போய் அவங்கள்ட்ட பேசுறேன். என்ன? எங்க அப்பா போய் பேசியே எங்க அத்தை ஒத்துக்கல. உன்னெல்லாம் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி ஒத்துப்பாங்க?
அங்க போனேன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. ஒருவேளை சம்மதிச்சிட்டாங்கன்னா? எப்படி சம்மதிப்பாங்க அத சொல்லு. ம், நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிப்பாருன்னு நினைச்சு பார்த்துமா மீனாட்சி? சொல்லு. சரவணா, எங்க அப்பாவுக்கு நீ யாருன்னு தெரியும். அதனால 4 விஷயத்த யோசிச்சு நல்லவன் கெட்டவன் ஆராய்ஞ்சு சம்மதிச்சாரு. ஆனா ஏன் அத்தைக்கு உன்னை யாருன்னே தெரியாதுடா. கூட பிறந்த அண்ணனையே முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அனுப்பியிருக்காங்க. உன்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. போய் அசிங்கப்பட்டு தான் திரும்பி வருவ. பரவாயில்லையா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஜெயிச்சா அதுல நம்ம வாழ்க்கையே இருக்கு. இப்போதைக்கு இது நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம். ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம், என்ன? உன்னால முடியும் நினைக்கிறியா? முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லை. எப்ப போற சரவணா? ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். அதனால நான் அதை இப்பவே செய்றேன். இப்பவே போறியா? பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரவணா, நீ எப்படிடா போவ? அந்த ஊருக்கு போய் வேட்டை வீடு எதுன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்களா என்ன? ம், என்னாச்சி, நான் வர வரைக்கும் அழுவாம இரு, என்ன? புரிஞ்சா? ம், பரவாயில்ல. ம். என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போறான். அவன் தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றான்ல, பார்க்கலாம். அதோ இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அண்ணா, சொல்லுங்க. இங்க பேட்டை வீடு இது. இதாங்க. அம்மா, அம்மா. வேட்டையா, தம்பி யார் நீங்க? வணக்கம்மா. வணக்கம். என் பேரு சரவணன். வேட்டை வீடு. இதுதான் தம்பி வேட்டையன் வீடு. நான் வேட்டையனோட அம்மா தான். சித்தி, எங்க அம்மா மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சாரி தம்பி, என் மகன் குரல் மாதிரி இருந்துச்சு. அவனா இருக்குமோன்னு நினைச்சுதான் ஓடி வந்தேன். நானும் உங்களோட மகன் தான் சித்தி. என்ன விஷயம் தம்பி? யார் நீங்க? நான் வேட்டையனோட ஃப்ரெண்டு சரவணன். வேட்டையனோட ஃப்ரெண்டா? ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க தம்பி. தேங்க்ஸ்மா. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் வந்துடுறேன். இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்மா. சரவணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா வேட்டையை என்கிட்ட சொல்லவே இல்லையே. பார்த்து குடிங்க தம்பி, தலையை நல்லா தட்டி விடுங்க. இப்படி தலையை தட்டி விடணும், உச்சி குழியில நல்லா தட்டி விடணும்பா. ஏன் தம்பி, தண்ணிய பார்த்து குடிக்கிறது இல்லையா? சாரிம்மா, கவனிக்கல. சரி, வேட்டையனும் நீங்களும் எப்படி ஃப்ரெண்டா நீங்க? அது நானும் அவனும் காலேஜ்ல இருந்து ஒன்னா தான் படிச்சோம். காலேஜ்லயா? ஐயோ, அவரும் 8ஆம் கிளாஸ் ஆச்சு. அவன் எங்க காலேஜுக்கு போயிருக்க போறான். வேட்டையும் கூட காலேஜ்ல படிச்சீங்களா? என்ன, டுட்டோரியல் காலேஜ்லயா? ஆமாமாமா, டுட்டோரியல் காலேஜ்ல தான். இவனும் உன்ன மாதிரியே தான்ப்பா. எங்க டுட்டோரியல் காலேஜ்னு சொன்னா மக்குன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயந்துகிட்டு மொட்டையா காலேஜுக்கு போயிட்டு வரதா சொல்லுவான். ரொம்ப பெருமை தான். இப்ப அவன் வீட்ல இல்லப்பா, கல்லடைக்குறிச்சிக்கு போனவன் இன்னும் வரல. தெரியும். எப்படி தெரியும்? அதான் நீங்க இப்ப சொன்னீங்களே. அவன் கிட்ட எதுவும் சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுப்பா, அவன் வந்ததும் நான் சொல்லிடுறேன்.
அது வந்து சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் உண்மையிலே சொல்லணும்னா நான் வேட்டையனோட பேச வரல. அப்புறம் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். என்கிட்ட பேச வந்தியா? என்கிட்ட என்னப்பா பேசணும்? தயங்காம சொல்லுப்பா. அது என் கல்யாண விஷயமா பேசணும். உன் கல்யாண விஷயமா? தம்பி, என்ன காதல் விவகாரமா? வேட்டையன் எங்க அம்மா கிட்ட போய் ஐடியா கேளு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னானா? அவன் எப்பவும் இப்படிதான்ப்பா. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணது தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட படிக்கிற பசங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது காதல் பிரச்சனைன்னு வந்தா போதும், உடனே எங்க அம்மா கிட்ட வாங்கன்னு கூடவே கூட்டிட்டு வந்துருவான். அப்புறம் நான் பஞ்சாயத்து பேசி ஆறுதலா பேசி அனுப்பி விடுவேன். சரிப்பா, நீ யார காதலிக்கிற? உன் வீட்ல என்ன சொல்றாங்க? அது அது வந்து என் காதலுக்கு பொண்ணு வீட்டில் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற என்ன? பொண்ணோட அத்தை தான் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. இது என்னப்பா கூத்தா இருக்கு? பொண்ணோட அப்பா அம்மாவே சரின்னு சொல்லியாச்சு, முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்க அத்தை யாரு? சரி, பொண்ணு எந்த ஊரு? இதுல நான் வந்து என்ன பண்ணணும்? பொண்ணு நம்ம கல்லடக்குறிச்சி தான். கல்லடக்குறிச்சியா? அது நான் பிறந்து வளர்ந்த ஊர் தம்பி. அந்த ஊர்ல நான் காதலிக்கிற பொண்ணு பேரு மீனாட்சி. நீங்க தான்மா எங்க காதல ஒண்ணு சேர்த்து வைக்கணும், ப்ளீஸ். ஏண்டா, என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா ஏன் வீட்டு படியேறி வந்து என்கிட்டயே உதவி கேப்ப? எழுந்துடா, எழுந்துடான்னு சொல்றேன்ல. இல்லம்மா, அது வந்து எழுந்துடா முதல்ல. வெளில போ. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா, ப்ளீஸ். வெளில போன்னு சொன்னேன். அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன். மரியாதையா வெளியில போயிடு, இல்லனா கொள்ளையடிக்க வந்திருக்கான்னு கத்தி ஊரை கூட்டிடுவேன். போடா வெளிய. ஏய் போடா, போன்னு சொல்றேன்ல. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? கதவு திறங்குமா. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு போறேன், ப்ளீஸ். டேய், முதல்ல என்ன அம்மான் கூப்பிடுறத நிறுத்துடா. நான் என் மகனுக்கு மட்டும்தான் அம்மா. வாசல்ல நின்னு கூச்சல் போட்டுட்டு இருக்காம கிளம்புற வழிய பாரு. சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா. கதவு திறங்குமா, ப்ளீஸ். அம்மா, அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா? எங்கடா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. நீ எங்கடா இருக்க, அத முதல்ல சொல்லு. நான் அம்பாசமுத்திரத்தில் இருக்கேன். இப்பதான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போக முடியாத. டேய், இங்க அந்த சரவணன் வந்திருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். நானும் உட்கார வச்சு பேசினேன். கடைசியில பார்த்தா அவன் என்கிட்டயே வந்து உதவி செய்யுங்கன்னு கேக்குறான்டா. அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் நடு வீட்டுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே வெளியில போடான்னு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டேன். வெரி குட் சுதா. இப்பதான் நீ வேட்டையனோட அம்மா. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா அவன் நம்ம கிட்டயே வந்து ஹெல்ப் கேட்பான். எல்லாம் உங்க அண்ணன் கொடுக்கற தைரியம் தாமா. ஆமா, அந்த பையன் இருக்கானா போயிட்டானா? இல்லடா, வாசல்லே நிக்கிறான். ஏதோ 5 நிமிஷம் பேசணும், தயவு செஞ்சு கேளுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே நிக்கிறான். பாருமா, அவன் வெயில்ல நின்னாலும் சரி, இல்ல புயல் மலையில நின்னாலும் சரி, எது சொன்னாலும் நீ கதவை மட்டும் திறந்துடவே கூடாது, புரியுதா? சரிடா.
ஐயோ புள்ள பசியில மயங்கி விழுந்துட்டான்ப்பா. பார்க்க பாவமா இருந்துச்சு. ஒரு சொம்பு தண்ணி தான்ப்பா கொடுத்தேன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன். அப்புறம் வேட்டை அவன் கூட டூ விட்டுருவான் பாத்துக்க. ஏய், நான் அப்படி பண்ணுவேனடா? அவன் வாசல்லயே நின்னு செத்தா கூட நான் மனசு இறங்க மாட்டேன். போதுமா? சரிம்மா, நீ போன வை. நீ வரியா? எனக்கு இப்பதான் ரொம்ப முக்கியமான சோழி இங்க இருக்குது. நான் வரல, நீயே பாத்துக்க. சரி, நான் இப்ப வைக்கிறேன். என்ன புதுசு புதுசா திட்டம் போடுறாங்க? என்ன தைரியத்துல சரவணன் அங்க அனுப்பிச்சிருப்பாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா 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 ப்ளீஸ்மா. என்னடா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அம்மா ஒரே ஒரு நிமிஷமா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னடா வேணும் உனக்கு? ரொம்ப தாகமா இருக்குமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி. ஐயோ புள்ள பசியில மயங்கி விழுந்துட்டான்ப்பா. பார்க்க பாவமா இருந்துச்சு. ஒரு சொம்பு தண்ணி தான்ப்பா கொடுத்தேன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன். அம்மா அம்மா ரொம்ப தாகமா இருக்குமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா குடிக்க தண்ணி. அம்மா அம்மா ஒரே ஒரு நிமிஷமா, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அம்மா அம்மா நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு என்னன்னு புரியுமா? ப்ளீஸ்மா. அம்மா அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ்.